வணக்கம். முத்துக்கார்த்திகேயன். இந்த வீடியோல Node.js அப்படின்ற ஒரு புது சீரியல் வந்து பார்க்க போறோம். Node.js அப்படின்னு ஒரு புது சீரியலோட பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்க்க போறோம். ஓகே, இது என்ன Node.js அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம். இது வந்து கூகுளோட ஓப்பன் சோர்ஸ் V8 இன்ஜினை வந்து யூஸ் பண்ணுது. அப்ப Node.js அப்படின்னா Node.js அப்படின்றது ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். இது வந்து கூகுளோட ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினை வந்து பயன்படுத்துது. ஓகே, பொதுவா எந்த ப்ரௌசர் எடுத்துக்கிட்டாலும் அது எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பார்த்தோம்னா, HTML, CSS, JavaScript இந்த மூணையும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். HTML, CSS, JavaScript. இந்த ஜாவாஸ்கிரிப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்கும். அந்த ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் அந்த பர்டிகுலர் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து அந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபயர்பாக்ஸ்ல வந்து ஸ்பைடர் மங்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்கு. குரோமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்து V8 என்ஜின் அப்படின்னு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் இருக்கு. எட்ஜ்ல வந்து சக்ரா அப்படின்னு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்கு. ஸோ அந்தந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின்ஸ் வந்து அந்தந்த ப்ரௌசர்ல வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகே, இது வரைக்கும் 2009 வரைக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ப்ரௌசருக்கு இன்சைட் மட்டும் தான் ரன் ஆகிட்டு வந்துச்சு. ஸோ ப்ரௌசருக்கு வெளியில வந்து எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணி வைக்கிறது அப்படின்னு ரியான் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமர் 2009 புதுசா வந்து ஒரு ஐடியா பண்ணாரு. அது என்னன்னா, அந்த குரோம்ல இருக்க கூகுள் குரோம்ல இருக்க V8 என்ஜின் அப்படியே தனியா தூக்கி இந்த C++ ப்ரோக்ராமோட எம்பெட் பண்ணி Node.js அப்படின்னு ஒரு புதுசா வந்து ஒன்று கொண்டாந்தாங்க. அதான் வந்து Node.js அப்படின்றது. இது வந்து இந்த Node.js பார்த்தோம்னா வந்து நம்ம யூஸ்வலா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ற API ஃபங்க்ஷனோட கூடுதலான API மற்றும் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு. Node.js அப்படின்னு பார்த்தோம்னா ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் அண்ட் சம் அடிஷனல் APIs. ஸோ Node.js அப்படின்னு பார்த்தோம்னா இது ப்ரௌசருக்கு வெளியில தனியா வந்து இயங்கக்கூடிய நிலையில இருக்கு. இதனால யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஃபைல் சிஸ்டம் அக்சஸ் பண்ணலாம், நெட்வொர்க் கேபபிலிட்டிஸ் மாதிரி பல அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. சர்வர் சைடு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இப்போ வந்து Node.js வந்து இருக்கு. இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஸ்கேலபிள் அண்ட் ஃபாஸ்ட். இது ஏன் ஸ்கேலபிளாகவும் ஃபாஸ்டாகவும் இருக்குன்னு பார்த்தோம்னா, இது வந்து சிங்கிள் த்ரெட்ல வந்து ரன் ஆகக்கூடியது. இந்த Node.js அப்படின்றது வந்து சிங்கிள் த்ரெட்ல வந்து ரன் ஆகக்கூடியது. ஜாவாஸ்கிரிப்ட் இது வந்து ஈவென்ட் டிரைவன் லாங்குவேஜ்வாங்க. நான் பிளாக்கிங் IO சிஸ்டத்தை வந்து இது வந்து கொண்டிருக்கு. ஈவென்ட் டிரைவன் நான் பிளாக்கிங் IO சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு போக பார்ப்போம். ஸோ நம்ம Node.js யூஸ் பண்ணி ஸ்கேலபிள் ஆன டேட்டா இன்டென்சிவ் அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். Node.js அப்புறம் MongoDB யூஸ் பண்ணி டேட்டா இன்டென்சிவ் அப்ளிகேஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத வந்து இந்த வீடியோ சீரியல்ல பார்ப்போம். பொதுவா MongoDB அண்ட் Node.js யூஸ் பண்ணி டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்றது, ரிட்ரைவ் பண்றது, அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணலாம். API மட்டும் இல்லாத கூடுதலான பயன்பாடுகளும் இருக்கு. ஓகே, இப்போ இந்த Node.js-ஓட டிராபேக் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன்ஸ் யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி கனமான ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து உருவாக்க முடியாது. ரீசன்ஸ் பார்த்தோம்னா, கனமான ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன் வந்து Node.js உருவாக்க முடியாது. இது Node.js-னால என்னென்ன முடியாதுன்னு பார்த்தோம்னா, இமேஜ் மேனிபுலேஷன்ஸ் முடியாது, வீடியோ கன்வர்ஷன்ஸ் முடியாது, ஃபைல் கன்வர்ஷன்ஸ் முடியாது. இதெல்லாம் வந்து Node.js-னால முடியாத விஷயங்கள். ஓகே, இன்னைக்கு டேட்ல பார்த்தோம்னா Uber, பேபால், eBay இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து Node.js வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. Node.js அப்படின்றது வந்து ஜாவாஸ்கிரிப்டோட ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் இல்லாது சர்வர் சைடு யூஸ் பண்றோம். ஸோ சர்வர் சைடுக்குன்னு நம்ம தனியாக ஒரு லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணணும் அவசியம் இல்லை. சர்வர் சைடுக்குன்னு நம்ம வந்து தனியாக ஒரு லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜாவாஸ்கிரிப்ட் யூசேஜுக்கு புதிய லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணணும் அவசியம் கிடையாது. Node.js பார்த்தோம்னா வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி Node.js-ல வந்து நெட்ல வந்து இருக்கு. இந்த பேக்கேஜ் வந்து NPM யூசேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. Node.js
ப்ரோக்ராமர்ஸும் பெரிய கம்யூனிட்டியும் வந்து நெட்ல வந்து இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன், மதுரை. வணக்கம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்தி.